guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 48. எபிசோடு 47 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்னோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கு டாஞ்சுவானுக்கு தேவைப்படுமோன்னு நம்மளால கேட்க, உனக்கு பதிலாக அந்த இடத்த கேவோட சிண்டிகேட் பார்த்துக்கும்னு சைமன் சொல்கிறான். அந்த கேப்பில் நம்மளால் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிக்வஸ்ட்டை ஓகே பண்ணி ஹீலிங் ஃபேக்டரை டெம்பரரியாக ஆஃப் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ உடம்ப வச்சே ஒரு முரட்டு கேம்பிள் ஆட ரெடி ஆகுறான். என்னக்குள்ள வேண்டா தயங்குற ஷேடோலெஸ் கோஸ்ட்னு சைமனை அவனோட ஓல்டு நேமை சொல்லி நக்கல் பண்ணுறான். தன்னோட சீக்ரெட் ஐடென்டிட்டி நேமு இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சைமன் டோட்டலாக ஷாக் ஆகுறான். சைமனோட மொத்த ஹிஸ்ட்ரியும் எனக்கு தெரியும்னு நம்மளால புட்டு வைக்கிறான். சைமன் ஒரு காலத்தில் குஸ்கோ கிங்டம் பிரின்சஸை காப்பாற்ற போராடுன உண்மையை சொன்னதும் சைமன் கதி கலங்கி நிற்கிறான். உனக்கு எப்படிடா தெரியும்னு கத்திக்கிட்டே சைமன் வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறான். நம்மளால சும்மா கூலாக எஸ்கேப் ஆகி அவன் ஸ்வாடை பிளாக் பண்ணுறான். ரெண்டு பேருக்கும் இடையில செம ஃபைட் நடக்குது. கழுத்தில் அடிபட்டாலும் நம்மால் அசராம நிற்கிறான். நீ யாருடா முதல்லன்னு சைமன் கேட்க, என்னோட பேரு ஜீக் ட்ராக்கர்னு நம்ம ஹீரோ தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை செமகத்தா சொல்றான். இந்த பேரை கேட்டதும் சைமனுக்கு செம ஷாக் ஆயிடுது. அந்த சின்ன வயசு ப்ளூ நைட் இவன் தானே ஷாக் ஆகுறான். ஆனால் நம்மால் நான் என் ஃபேமிலிக்காக வரல, எனக்காக வந்தேன்னு மாசா சொல்கிறான். ஃபைட்டு முடியறதுக்கு முன்னாடி ஏன் உன்னோட உண்மையான பேரை சொல்கிறேன்னு சைமன் கேட்க, உன் குஸ்கோ கிங்டமா நான் மீட்டு தரேன், என் கூட சேர்ந்துடுன்னு நம்ம ஆளு ஒரு மாஸ் ஆஃபர் கொடுக்குறான். டாஞ்சுவானை உதவிட்டு என் கூட வந்தா அந்த குஸ்கோ பிளட் லைனை நான் காப்பாற்றுறேன், அழிஞ்சு போன உன்னோட கிங்டத்தையும் மீட்டு தரேன்னு நம்மால சொல்ல சைமன் டோட்டலாக ஷாக் ஆகுறான். இது இம்பாசிபிளாக தெரியலாம், ஆனால் மேய்கன் காடல் கூடவே இருந்தா உனக்கு எந்த ஃபியூச்சரும் இல்லைன்றது உனக்கே தெரியும்னு நம்மளால புரிய வைக்கிறான். டாஞ்சுவானுக்காக நீ என்னை கொன்னா கூட அடுத்து வர ஃபெவல்லா கேங் உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு காலி பண்ணிடும். டாஞ்சுவான் உங்களை எப்போவுமே சப்போர்ட் பண்ணலைன்னு நம்மளால சொல்ல சைமனும் ஆமாம், நாங்கள் எப்போவுமே எங்களை நாங்களே தான் பார்த்துக்கிறோம்னு உண்மையை ஒத்துக்கிறான். கிங்டம் அழிஞ்சா உடனே உங்கள் குஸ்கோ லேண்டையெல்லாம் இந்த காடல் பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஓல்டு ராயல் நைட்ஸையும் டாஞ்சுவான் அழிக்க பார்க்குறான். நீ செத்தா அந்த குட்டி பிரின்சஸ் குஸ்கோ ரெபல்ஸ் கிட்ட லாபத்துக்கு வித்துடுவான்னு நம்மளால 10 வருஷத்துக்கு முன்னாடி சைமன் அந்த குழந்தையோட தப்பிச்சு வந்த பாஸ்ட்டை பேசி சைமனை ஷாக்காக வைக்கிறான். ஒரு நாளைக்கு அந்த பிரின்சஸை மீட்டெடுக்கணுன்ற பவருக்காக தான் நீ ஒரு அவுட்லாவா மாறி ரவுடித்தனத்தை கற்றுக்கிட்ட. டாஞ்சுவான் உன்னோட பழைய கதையை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி அடிமையாக வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும்னு நம்மளால சொல்கிறான். ஆனால் ஃபியூச்சரில் டாஞ்சுவான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு கலட்டி விட்டுடுவான். அப்போ அந்த பிரின்சஸை காப்பாற்ற போகிறப்ப அவள் ஆல்ரெடி ரெபல்ஸ் கைக்கு போயிருப்பா. அந்த ஃபியூச்சரில் உன்னால் எதையுமே காப்பாற்ற முடியாதுன்னு நம்மளால் அடுத்த ட்விஸ்ட்டை உடைக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்றதை விட இந்த வார்னிங் ரொம்ப முக்கியம்னு சைமனுக்கு புரியுது. மேய்கன் கேங் இப்போ வீக் ஆகிட்டு இருக்கிறது நிஜம்தான், ஆனால் ரீசெண்டாக நடந்த எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி நீ தானே இருக்க. உன்னோட ரியல் மாஸ்டர் பிளான் தான் என்னன்னு சைமன் கேட்குறான். நம்மளால் அசால்ட்டா இப்போதைக்கு என் கோல் இந்த 2 கேங்கையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது தான், ஆனால் அந்த கேயாஸுக்கு அப்புறம் என் ரியல் டார்கெட்டு மேய்கன் காடல் தான்னு சொல்கிறான். அப்போ டாஞ்சுவான் உன்னோட மெயின் டார்கெட்டே இல்லையான்னு சைமன் ஷாக் ஆகுறான். என் கூட வரணும்னு நான் உண்மையாகவே ஆசைப்பட்றேன்னு நம்மளால சொல்ல சைமன் என் பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், குஸ்கோ பிளட் லைனை காப்பாற்றி அந்த கிங்டத்தை மறுபடியும் பில்டு பண்ணணும்னு கண்டிஷன் போடுறான். நம்மளால உடனே நைட் கௌரவத்து மேலே சத்தியம் பண்ணி தரான். ஒரு வழியா சைமன் நம்மளால மாஸ்டராக ஏற்றுக்கிட்டு சல்யூட் அடிக்கிறான். ஆனால் நம்மளால அதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவனை ஏந்திரிக்க வச்சு உன் பசங்க எல்லாம் இப்போ எங்கடா இருக்காங்கன்னு கேட்குறான். அதுக்கு சைமன் அவனுங்க எல்லாம் பாம் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்க்ரோல்ஸை ரெடியாக வச்சுக்கிட்டு என் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். உடனே சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண சொல்லுன்னு நம்மளால் ஆர்டர் போடுறான். கூடவே அவனுங்க ஆல்ரெடி உள்ளே புகுந்து மேட்டியோவை லாக் பண்ணி வச்சிருக்க விஷயமும் நம்ம ஆளுக்கு தெரிய வருது. சூப்பர், சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு சைமன் கிட்ட சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்ப, அப்போ பில்டிங்குள்ளே இருந்து ஒரு முரட்டு அலவல் சத்தம் கேட்குது. இங்கே கைகால் கட்டப்பட்டு இருக்கிற மேட்டியோ மேய்கனுக்கும் ஃபேவலாவுக்கும் நடுவில் யுத்தத்தை மூட்டி விட்டா இங்கே யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்கடான்னு கத்தி வெறியாகிறான். நம்மளால் அவன் பக்கத்தில் போய் நானும் அதை தாண்டா எதிர்பார்க்குறேன், ஏன்னா நீ செஞ்ச வேலைக்கு இந்த வார் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபெஷன் லெட்டரை அவன் வாய்க்குள்ளே திணிக்கிறான். பூரா கத்தி தூக்குற எவனுக்கும் மரணம் தாண்டா கிஃப்ட்னு சொல்லி நம்மளால மேட்டியோவை அங்கேயே வச்சு ஃபினிஷ் பண்ணுறான். ஃபெவல்லாவோட சீக்ரெட் அக்கௌண்ட் டைரியும் கைக்கு வந்ததும் இனி ஃபைனல் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நம்மளால பிளான் பண்ணுறான். அப்போ தன்னோட பசங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு சைமனும் அங்கே வந்து சேர்றான். அவனுங்க அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள நம்மளால ஏதோ முரட்டு டேஞ்சரை சென்ஸ் பண்ணி சைமனை டக்குன்னு பின்னாடி தள்ளி காப்பாற்றுறான். காரிடர் முழுக்க ஸ்வாட்ஸ் பறந்து வர நம்மளால ஷீல்டை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்து 2 பேரையும் சேவ் பண்ணுறான். அந்த கேப்பில் காட்ஸும் பைரட்ஸும் நம்ம ஆளுங்களை சுற்றி வளைக்கிறானுங்க. வர கேங்கை பார்த்து நம்மளால் அசால்ட்டாக ஸ்வாடில் இந்த வாட்டி ஃபயர் எனர்ஜியை ஏற்றி
பிளேஸ்ஃபீல்டு பவரை ரிலீஸ் பண்ணுறான். அந்த காரிடரே ஒரு முரட்டு ஃபயர்வாலாக மாறி எனிமீஸ் மேலே மோதுது. இன்னொரு பக்கம் சைமனோட பசங்க எல்லாருக்கும் அவனுங்களோட புது லீடரான நம்ம ஹீரோவை சைமன் இன்ட்ரோ பண்ணி வைக்க அவனுங்களும் நம்மளால மாஸ்டராக ஏற்றுக்கிறானுங்க. எனிமீஸ் நம்மளை லாக் பண்ணுறதுக்குள்ளே எல்லாரும் இங்கேருந்து கிளம்புகிறான்னு நம்மளால ஆர்டர் போட சைமனோட டீம் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூட் வழியாக ஸ்பீடாக எஸ்கேப் ஆகுது. ஆனால் அவனுங்க ஓடும்போது எனிமீஸ் ரொம்ப பக்கத்தில் துரத்திக்கிட்டு வரதை நம்மளால சென்ஸ் பண்ணுறான். உடனே டீமை ஸ்டாப் பண்ணி நீங்கள் எல்லாரும் தப்பிச்சு போங்க, நான் இவனுங்களை திசை திருப்புறேன்னு ஒத்தையா பின்னாடி நிற்கிறான். இங்கேருந்து தப்பிச்சு நேராக கேவோட சிண்டிகேட்டில் போய் ஜாயின் பண்ணிடுங்கன்னு நம்மளால சொல்ல சைமன் பதறி போய் ஆனால் பிரின்சஸ் இன்னும் மெய்கன் கார்டல் கையில் தானே பாஸ் இருக்காங்கன்னு கேட்குறான். நம்மளால செம்ம நக்கலாக சிரிச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி அதுக்கும் சேர்த்து தான் ஸ்கெட்சு போட்டேன்னு சொல்லி சைமனுக்கு கொடுத்த அந்த சீக்ரெட் மிஷனோட ரியல் ட்விஸ்ட்டை உடைக்கிறான். இன்னைக்கு நடக்கிற கேஸை வச்சு அவளை தூக்குறது தான் பிளான். ஆனால் ட்விஸ்ட்டு என்னன்னா அந்த பிரின்சஸை நான் ஆல்ரெடி காப்பாற்றிட்டேன்னு நம்மளால சொல்ல சைமன் ஷாக் ஆகுறான். சீன் இப்போ டான்ஜுவானோட மேன்ஷனுக்கு மாறுது. இங்கே பயங்கர கன்ஃபியூஷன். டான்ஜுவான் செம்ம டென்ஷனில் ஃபஃபெல்லா மேலே அட்டாக் பண்ணி 1 மாதம் ஆகியும் அவனுங்க ரீஅட்டாக் நிற்கலையே, இது வரைக்கும் நம்ம மேலே எத்தனை வாட்டிட அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு கத்துறான். மெய்கனோட பாதி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆல்ரெடி காலின்ற பதிலை கேட்டு டான்ஜுவான் ஷாக் ஆகுறான். டேஞ்சரான 2 பேரை ஒழிக்க போட்ட ஸ்கெட்சு இப்படி அவனுக்கே ஆப்பா முடியும்னு அவன் நினைக்கல. இந்த 2 பேரும் மிஷனில் ஜெயிச்சு ஃபஃபெல்லா கேங்குக்கு வெறியேற்றி மேட்டரை பெருசாக்கிட்டாங்க. அப்போ ஒரு சபார்டினேட் பாஸ் நீங்கள் டெம்பரரியாக மெய்கனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு ஐடியா தரான். இது பயம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. வெறியோட வர பைரட்ஸ் எல்லாரையும் டொவானிக்கு வர வச்சு ஒரேடியாக காலி பண்ணிடலாம், நீங்கள் சேஃபாக இருந்து கமாண்ட் பண்ணுங்கன்ற பிளானுக்கு டான்ஜுவான் ஓகே சொல்கிறான். பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகியிருக்கோம்னு டான்ஜுவான் சீன் போட மீட்டிங் முடியுது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த ஐடியா கொடுத்த சபார்டினேட் மட்டும் தனியாக நிற்கிறான். மாலு சடனாக அவன் கழுத்தில் பிளேடை வச்சு நக்கல் பண்ணுறான். டான்ஜுவானை டவானிக்கு வர வைக்க எனக்கு வந்து ஆர்டரை தான் செஞ்சேன், விட்டுருங்கன்னு அவன் கெஞ்சினாலும் மெயின் டிஷை ரெடி பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்மளால அவனை காலி பண்ணுறான். டான்ஜுவான் அவன் சொன்ன மாதிரியே டொவானி வில்லாவுக்கு வந்து சேர்றான். பைரட்ஸ் எல்லாரையும் இவனே நேரில் நின்று அசிங்கமாக அழிக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு என்னை இவ்வளவு தூரம் அலைய விட்டு அவனுங்க எல்லாரையும் ஒருத்த விடாமல் காலி பண்ண வேண்டாம்னு சபதம் போடுறான். இந்த வில்லா நிலா வெளிச்சத்தில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு மெகா ட்ராப் காத்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியலை. உள்ள டான்ஜுவான் தனியாக ஒயின் குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ யாரோ உள்ள வர சத்தம் கேட்குது. வேலைக்காரன் நினச்சி வெளியே போடான்னு கத்துறான். ஆனால் அந்த உருவம் போகாமல் சுற்றி டார்க் ஸ்மோக்கை ஸ்ப்ரெட் ஆகு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.